நம்ம என்ன யோசித்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்தா அது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சாப்பிட்ற டெசர்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம என்ஜாய் பண்ணலாம். இது ஒரு மைசூர் பாக்கு. இந்த மைசூர் பாக்கு நல்லா பொடி பொடியாக பொடிச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு அதான் விஷயமே இருக்குது. இந்த பால் இருக்குல்ல, நல்லா ஹை க்ரீம் இருக்கிற பாலை வாங்கி கொஞ்சம் சுண்ட வச்சு அந்த பாலை இதில் ஊற்றும். ஓகே, ஊற்றின பிறகு இதை நல்லா ஸ்டிர் பண்ணணும். இந்த மைசூர் பாக்கெல்லாம் அதில் நல்லா அழிஞ்சு அந்த வெள்ளை பாலுடைய கலர் அப்படியே ஒரு மஞ்சள் கலராக மாறும். சரிங்களா? தெரியுதா 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 தெரியுதா? ஃபுல்லாக கரை விடாமல் ஒரு 50% ஆன பிறகு ஒரிஜினல் ஊட்டி மைசூர் பாக் சும்மா அப்படி ஃப்ளேக்கியாக இருக்கும். அதை பார்த்தீங்களா, கையிலே இப்படி பண்ணாலே பொடிஞ்சு பீஸாக வரும். இதுதான் ஒரிஜினல் ஊட்டி மைசூர் பாக். சரி, வர்க்கி பண்ணிட்டீங்களா? இனி இதை ஸ்டர் பண்ணக்கூடாது. இது காடு என்னென்ன வழிகள் நான் யோசிக்கிறேன். சும்மா டீசன்ட் வெள்ளைக்கார மாதிரி ஸ்பூன் எடுத்துலாம் சாப்பிடக்கூடாது. இந்த பாத்திரத்தோடு அப்படியே அப்பா அந்த ஃப்ளேக்கினஸ் மைசூர் பாக், அந்த கேரமலைஸ்டு மில்க்,